ஹலோ வணக்கம் வெல்கம் டு பியாண்ட் அபவுண்ட் யூடியூப் சேனல். நேற்று நம்ம சேனலில் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களோட ஸ்குவாட் அனலிஸும் ப்ராபபிள் பிளேயிங் லெவலும் பார்த்தோம். இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட ஸ்குவாட் ரிவ்யூவும் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவலுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரே ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனல் வியூஸ் ரொம்ப லோவாக போகுது, உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்த்துருவோம். அவங்க ஸ்குவாடில் யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிஸ்டன் டப்ஸ் இருக்கார், ஹாரி ப்ரூக், ஜாக் ஃப்ரெஷர், மெகர் போன வருஷம் நடந்தது அப்படியே எடுத்திருக்காங்க. அப்புறம் கருண் நாயர் இருக்கார், ஃபாஃப் டூ பிளேசிஸ், அபிஷேக் போரல் இருக்கார், கேஎல் ராகுல், அபிஷேக் போரல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க க்ரூம் பண்ணிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு நல்ல பிளேயர்னா சொல்லலாம். மேபி இந்த கண்டிப்பாக பிளேயிங்கில் இருப்பார், டாப் 3 இல்லை டாப் 4 ப்ளே பண்ணுவார். கேஎல் ராகுல் சமப்பிக்கு 14 கோடி ஸ்டீலுங்க, 14 கோடிக்கு அடிச்சு நூற்றிருக்காங்க, ஈஸியாக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டோனவன் ஃபெரீராவை எடுத்திருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த பிளேயர். எஸ்எஸ்20ல் சூப்பராக ப்ளே பண்ணார். அப்புறம் அக்சர் பட்டேல் அவர் தான் கேப்டனுங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் கேப்டன் யாரும் கன்ஃபார்ம் ஆகலை. அக்சர் பட்டேல் கேப்டனாக இருப்பார், இல்லை கேஎல் ராகுல் கேப்டனாக இருப்பாங்க அப்படிங்கிறது பற்றி இன்னுமே கிளியராக தெரியல. நெக்ஸ்ட்டு சமீர் ரிஸ்வி போன ஆக்ஷனில் 8 கோடிக்கு போனார், இந்த ஆக்ஷனில் கம்மியாக தான் போயிருக்காரு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா இருக்குது. அசுதோஷ் சர்மா போனதுட்டு என்னமா இருந்தால் அந்த மும்பை கூட ஒரு நாள் கார்டனாக இருப்பாங்க, சூரியகுமார் மாதிரியே ஒரு சில ஷாட்டில் சூப்பராக ஆடி இருந்தார் அசுதோஷ் சர்மா. அன்கேப்டு நல்ல பிக்குன்னு எனக்கு கேட்டால் சொல்லலாம். நான் அப்போ வந்து பஞ்சாபே ஒரு ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், பட் பண்ணலை. அப்புறம் தர்ஷன் நெல்கண்டே இருக்கார், விப்ரஜ் நிகம், அசய் மண்டல், மிச்சல் ஸ்டார்க் இருக்கார். மிச்சல் ஸ்டார்க்கில் ஸ்டீலுங்க 11.25 கோடிக்கு மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்காங்க, ஸ்டீலு. அப்புறமேட்டு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நடராஜன் 10.75 கோடிக்கு கிடச்சிருக்காரு. பவுலிங் இதிலே பக்காவாக செட் ஆயிருக்கு. அப்புறம் மோஹித் சர்மா இருக்கார், முகேஷ் குமார் இருக்கார். முகேஷ் குமாருமே பார்த்தோன்னா 8 crores கிட்டத்தட்ட வந்தார். முகேஷ் குமாருமே யார்ட்டையும் போட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் சமீரா இருக்கார், குல்தீப் யாதவ். இவங்க ஸ்குவாட் ஒன்றே சொல்லணும்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட பவுலிங் ஸ்ட்ராங்கஸ்ட். இந்த இதிலே இவங்க ஒன் ஆஃப் த, அதாவது ஐபிஎல் 2025ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் லைனை வச்சிருக்க டீம்னு சொல்லலாம். கீழே பார்த்தா நட்ராஜ் இருக்கார், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், 3 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னருங்கிறப்ப அடிச்சுக்கவே முடியாது. அக்சர் பட்டேல் உங்களுக்கு ரன்னே கொடுக்க மாட்டார், விக்கெட் எடுக்காட்டியுமே ரன்னே கொடுக்க மாட்டார், அவர் அடிக்கிறது கஷ்டம். குல்தீப் யாதவ் அங்கங்கே 2 போனாலுமே விக்கெட் டப்புன்னு எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். இந்த 5 பேர் முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் பவுலிங் மேலே மோஹித் சர்மா இருக்குது, டெத்தில் கொண்டு வரலாம். நீங்கள் இம்பாக்ட் பிளேயராகவே மோஹித் சர்மா கூட கொண்டு வரலாம். டெத்தில் ரொம்ப நல்லா போடக்கூடாது, நல்லா ஸ்லோவர் டெலிவரி பண்ணக்கூடிய பிளேயர்னு சொல்லலாம். நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட பிளேயிங் லெவலில் பார்த்தலாம். ஓப்பனிங், அதாவது நான் பேசிட்டு என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி நான் டீமுக்கு ரேட்டிங்குமே கொடுக்குறேன், உங்களோட ரேட்டிங்குமே சொல்லிடுங்க. ஜேக் ஃப்ரேசர், மெக்கர் ஓப்பனிங் வித் கேஎல் ராகுல். 1 down அபிஷேக் போரல், 4வது இடத்துல ஹாரி ப்ரூக், 5வது பொசிஷன் ட்ரிஸ்டன் டப்ஸ். எனக்கு 4வது ட்ரிஸ்டன் டப்ஸ் வந்துட்டு 5ல் ஹாரி ப்ரூக் கூட வரலாம். 6 அக்சர் பட்டேல், 7 அசுதோஷ் சர்மா, 8 மிச்சல் ஸ்டார்க்காலேயே கொஞ்சம் வந்து அடிக்க முடியுங்க. 9 குல்தீப் யாதவ், அவ்வளோமே டீசெண்டாக பேட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். முகேஷ் குமார், நடராஜன் இருக்காங்க. நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக மோஹித் சர்மா இருக்கலாம், ஃபாஃப் டூப்ளேஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் ஃபாஃப் டூப்ளேஸி உங்கள் பிளேயிங் லெவனுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா ஹாரி ப்ரூக்கை வெளில எடுத்துகிட்டு ஃபாஃப் டூப்ளேஸி 1 down இறக்கலாம். 1 down இறக்கிட்டு 4வது இடத்துல அபிஷேக் பூரல் இல்லாட்டி ட்ரிஸ்டன் டப்ஸ், இவங்க 2 பேர்த்தையும் ஸ்வாப் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தெரியும். யார் இன்னும் கேப்டன் அஃபிஷியலாக கேப்டன் யாருன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி கேஎல் ராகுல் பக்கம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அக்சர் பட்டேல் கூட இருக்கிறாங்கன்னா, அக்சர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தை வந்துச்சு, சரியாக தெரியல. ஓகே, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.2 out of 10. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட ஸ்குவாட் ரிவ்யூவை பார்த்துடலாம். சன்ரைஸ் ஹைதராபாத் சூப்பரான ரீட்டன்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் செயல்பட்டாங்கன்னா, என்னை கேட்டால் அவங்க பண்ண ரீட்டன்ஸ் அளவுக்கு ஆக்ஷன் செயல்படலை. பட் குட் டீம் தான். டிராவிஸ் ஹெட் இருக்கார், அதர்வா டைடே, அபினவ் மனோகர் இருக்கார். அபினவ் மனோகர் ரீசெண்டாக போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காருங்க டொமஸ்டிக்கில். அப்புறம் அனிகேட் வர்மா இருக்கார், சச்சின் பேபி, ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷன்லாம் 11 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அபிஷேக் சர்மா இருக்கார், நிதிஷ்குமார், ஹர்ஷல் பட்டேல், பிரைடன் கார்ஸ், கமிந்து மெண்டிஸ், பேட் கமின்ஸ், முகமது ஷமி இருக்கார், சிமர்ஜித் சிங்கும் இருக்கார். போன இயர் சிஎஸ்கே ப்ளே பண்ண சிமர்ஜித் சிங் இருக்கார். ஜெய்தேவ் உனட்கட் இருக்கார். இஷான் மலிங்கா சொன்னேன், லசித் மலிங்காவோட பையன் தான் கேட்காதீங்க, லசித் மலிங்காவோட பையன் கிடையாது. நெக்ஸ்ட் ராகுல் சாகர் இருக்கார், ஆடம் ஜாம்பா, சச்சின் பேபி 2 தான் சொல்லிட்டோம். ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல் இருக்கார். ஹர்ஷல் பட்டேல் அண்டு ஜீசன் அன்சாரி இவங்களாம் இருக்காங்க. இல்லை நிறைய புதுமுகங்கள் பார்க்க முடியுது. நிறைய ஒரு சில ஹைதராபாத்தி பிளேயர்ஸே எடுத்திருக்காங்க, ஸ்கவுட் பண்ணி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், நம்பர் 3 நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன்,
அபினவ் மனோகர்னு வரலாம். அபினவ் மனோகர் 6வது ஆல்ரெடி அந்த 6வது பொசிஷன் 5வது பொசிஷனில் ஜிடிக்காக விளாண்டு பொழந்தெடுத்திருக்காரு. ஒரே தான் அந்த ஒரு சில மேட்ச் இந்த மும்பை இந்தியன்ஸ் கூட நினைக்கிறேன் அகமதாபாத்தில் ஒரு மேட்ச் போட்டு பிரின்னு பிரிப்பார். சூப்பரான பேட்ஸ்மேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. 7வது இடத்துல பேட் கமின்ஸ் வரும். பேட் கமின்ஸ்னாலுமே உங்களுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். 8வது ஹர்ஷல் பட்டேல் ஆல்ரவுண்டர். அந்த ஆக்ஷனையுமே ஆல்ரவுண்டர் நேமில் தான் கொடுத்தாரு. பட் பேட்டிங்கில் ஒரு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல ஒரு சில மேட்சை தவிர. பார்ப்போம். அப்புறம் சிம்ரஜித் சிங் இருக்கார், முகமது ஷமி, ஆடம் ஜாம்பா. இதுதான் என்னோட ஒப்பீனியன், என்னோட பிளேயிங் லெவலாக இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் என்ன ஜெய்தேவ் உனக்கட்டும் அதர்வா டைடேவே யூஸ் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா பவுலிங் லைனப் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஹைதராபாத்லேயே அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஷமி அகமதாபாத்தில் சூப்பராக போட்டார். பட் ஹைதராபாத்தில் எப்படி போடுவாரா அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போகிற ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், சிம்ரஜித் சிங்காக இருக்கட்டும். சிம்ரஜித் சிங் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹர்ஷல் பட்டேல் அவளோட ஸ்லோவர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல், அதாவது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருந்தாலுமே அவர் அடி வாங்கக்கூடிய ஒரு பிளேயர். எக்கானமி ரேட்டுமே அதிகமாக வச்சிருக்காரு. பட் விக்கெட்டுமே டேக் பண்ணியிருக்காரு. உனத்கட் அவர் தெரியும், ஒரு சில சமயம் நல்லா போடுவார், ஒரு சில சமயம் அடியும் வாங்குவார். ஸோ இதுதான் அவங்களோட பவுலிங்லேயே என்னை கேட்டால் வீக்காக இருக்குது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 தருவாங்க. கேகேஆர் போயிடலாம். கேகேஆர் அவங்களோட ஸ்குவாட் அவங்க யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், அங்கிரிஸ் ரகுவன்சி போன வருஷமே இங்கே தான் இருந்தார். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் அவர் ஸ்கவுட்டிங்க்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா பிளேயர் ட்ரையல் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாராம். அப்புறம் ரோமன் பவல் இருக்காங்க, டிகாக், குருபாஸ், அப்புறமேட்டு லுவிங் சிலாரியா, சுனில் நாராயண் இருக்கார், ரமன்தீப் சிங், வெங்கடேஷ் ஐயர், அங்குல் ராய், மொயின் அலி, அஜிங்கியா ரஹானே 2வது தான் எடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் அன்சோல்டு ஆகிட்டார். ஆண்ட்ரட் ரசில் இருக்கார், ஹர்ஷித் ராணா ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ரிச் நோக்கியாவே எடுத்திருக்காங்க. வைபவ் வராரா. ஆண்ட்ரிச் நோக்கியா பழைய மாதிரி ஒரு எஃபெக்டிவாக இருக்கார். அவர் ஸ்டார்டிங் ஐபிஎல் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ இந்த எஃபெக்டிவ்ல நல்லா பவுலிங் போகிறாங்களா அந்த பவரில் கிடையாது. எனக்கு கடைசி 2-3 வருஷமாகவே அடி வாங்கியிருக்காரு. வைபவ் வராரா 2 சைடுமே ஸ்விங் பண்ணுவாருங்க. நான் கொஞ்சம் அதிக ப்ரைஸ் போகிறேன்னு எதிர்பார்த்தேன். பட் அவ்வளோ பெருசாக ப்ரைஸ் போகல. 2 சைடுமே ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் வைபவ் வராரா. ஏன் அவ்வளோ பெருசாக டார்கெட் யாரும் பண்ணல அப்படின்னு தெரியல. ஸ்பென்சர் ஜான்சன் போன வருஷம் ஒரு அதிக வரைக்கும் போனார் ஜிடிக்கு. பட் இந்த வருஷம் போலனாலுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 5 விக்கெட் ஆள்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துகிட்டு வராரு ஸ்பென்சர் ஜான்சன். உம்ரான் மாலிக் எஸ் அன்சோல்டாக போனார். அப்புறம் மறுபடியும் கேகேஆர் தூக்கி போட்டிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். கடைசி வருஷம் சான்ஸும் கிடைக்கல, அவ்வளோ பெருசாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. அதுக்கு முன்னாடி தான் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்கிதா, அவர் வாய்ப்பு கிடைச்சா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்ட்டு. வருண் சக்கரவர்த்தி இருக்கார். வருண் சக்கரவர்த்தி கூட மயாக் மார்க்கண்டேயுமே இருக்காருங்க. மார்க்கண்டே சூப்பராக ஒரு டீசெண்டான ஸ்பின்னர் சொல்லலாம். மும்பைக்கு இன்ட்ரடியூஸ் ஆன வருஷத்தில் சூப்பராக போட்டார். பட் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 2 வருஷமே மும்பையில் இருந்தால் மும்பை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீம் மாறிக்கிட்டே இருந்த எஸ்ஆர்எஸில் கூட ப்ளே பண்ணார். நெக்ஸ்ட்டு பிளேயிங் லெவல் பார்த்துருவோம். உங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் வித் சுனில் நாராயண். 1 டவுனில் அங்கிரிஸ் ரகுவன்சி இருக்கலாம், நல்ல யங்ஸ்டர். வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் ரிங்கு சிங், ஆண்ட்ரட் ரசில், ரமன்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் வராரா. அதுதான் என்னோட பிளேயிங் லெவல். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப்புமே நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ராவே நிறைய பேர் இருக்காங்க. இடையில அங்கங்கே ஸ்வாப் பண்ணிக்கல ஒரு சில ஒரு ஆண்ட்ரட் ரசில் சரி இன்ஜுரி இல்லை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இங்கே ரோமன் பவல் அதுக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஸ்பின்னுக்கு எந்த மாதிரி சேப்பாக்கு இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர் ஸ்பின்னாக வருண் சக்கரவர்த்தின்னு சுனில் நாராயண் இருக்காங்க. அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் மொயின் அலி இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக்குமே வாய்ப்பு இருக்கலாம். அன்குல் ராய் ரொம்ப நாளாக ப்ளே பண்ணிருக்காரு. நானும் பார்க்குறேன். கேகேஆர் சரி மும்பை இந்தியன்ஸும் ஒரு இயர் இருந்தார். அவருக்கு சான்ஸ் கிடைக்கும், அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோம். இம்பேக்ட் பிளேயர் அப்படி யார் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே யூஸ் பண்ணலாம், மயாங்க் மார்க்கண்டேமே யூஸ் பண்ணலாம், முடிஞ்சால் நோக்கியாவே யூஸ் பண்ணலாங்க. பாப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு. பட்டு கேகேஆர்ட்ட ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. என்ன ஓட்டைங்கன்னா நம்ம டெல்லிக்கு சொன்னது தான். கேகேஆருக்கு யார் கேப்டன் பண்ணுவார், டெல்லிக்காச்சும் நமக்கு 2 பேர் தெரிஞ்சு ஓகே கேஎல் ராகுல் அக்சர் பட்டேல். நீங்கள் எப்படின்னா ஐயருங்கிற மாதிரி நிறையா பேசிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் ஐயர்னு. பட் எனக்கு தெரியல, சுனில் நாராயண் போகலாம், டிகாக் போகலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆண்ட்ரட் ரசில் கூட திடீர்னு கேப்டன்சி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் 23 கோடிக்கு அவ்வளோ டெஸ்பைட்டாக எடுத்ததை பார்த்தா அவர் கொடுப்பாங்களோ அப்படின்ட்டு. எதாக இருந்தாலுமே அண்ணன் சொன்னதான் தெரியும். இன்னும் ஒரு சில டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இந்த மாதிரி டீமுக்குலாம் பஞ்சாப் கிங்ஸ், இந்த மாதிரி டீமுக்குலாம் யார் கேப்டன் அப்படிங்கிறது இன்னுமே தெரியாமல் இருக்குது. மும்பை இந்தியன்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா இந்த வருஷம் கேப்டனாக தொடர போகிறாரு. இந்த ரூமர்ஸ் எதுவும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் கேகேஆருக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 out of 10. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு சில ஓட்டைகள் இருந்தாலுமே நல்லா இருக்குது. பார்ப்போம் கேப்டன்சி யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரியும் சில டவுட்டுகள் இருக்கும். ஓகே பார்ப்போம், அது தெரியும். குவிண்டன் டிகாக் சுனில் நாராயண் ஓப்பனிங்கில் மாட்டிச்சு ஈடன் கார்டனில் யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த இடத்துல மேட்சை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி 6 டீம் கவர் பண்ணிட்டு இன்னும் 4 டீம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3 டீம், அடுத்த வீடியோவில் ஒரு டீம், இல்லாட்டி முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோலையுமே 4 டீமுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எவ்வளோ கவர் பண்ண கவர் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில ஐபிஎல் அன்சோல்டு பிளேயர்ஸ் ஏன் இவ்வளோ கம்மியாக வேலைக்கு போயிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக போன பிளேயர்ஸ் சம்மந்தமே
சம்மந்தமே இல்லாமல் போன பிளேஸ் அதை பற்றி பேசுவோம். தனியாக ஒரு வீடியோ போட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியுமே கொஞ்சம் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண பார்த்துங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர் டன் டாட்டா பாய்.